தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் அந்த திருச்செந்தூர் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை தாண்டி வேறு மாவட்டத்திற்கு அவர் எந்த வகையிலும் செல்லவில்லை. தமிழ்நாட்டிலே மீன்வளத்துறை என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி தமிழக மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர் மத்தியிலும் எழுகிறது. ஊராட்சி வாரியாக மீன் பண்ணை அமைத்து அந்த மீன் பண்ணையை உள்நாடு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பதப்படுத்தி அதனை தொழில் ரீதியாக பயன்படுத்தி அரசுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டும். அதுபோல கால்நடைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய கோழி ரகங்களில் நாட்டுக்கோழி பண்ணை, ஊராட்சிக்கு ஒரு நாட்டுக்கோழி பண்ணை உருவாக்கி அரசு பள்ளிகளில் பிராய்லர் கோழி முட்டைகளை தவிர்த்துவிட்டு நாட்டுக்கோழி முட்டைகளை வழங்குவதில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு கூடுதலாக நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை தாண்டி அவர் எந்த மாவட்டத்திற்கும் சென்று எந்த ஒரு மக்கள் பணியும் செய்யவில்லை.